இருக்கிறவங்க என்ன முடிவு பண்றாங்களோ அதை தானே பாஸ் நாமளும் செய்ய முடியும். அன்பு பார்த்து பார்த்து எடுத்தது, அதை போய் கட்ட மாட்டேன்னு சொல்ற? நீ கட்டாம வந்தா அவர் மனசு கஷ்டப்படாதா? உனக்கு என்ன கிறுக்காப்புல பிடிச்சிருக்கு? புரியுது ஆனந்தி. அன்புக்கும் துளசிக்கும் இன்னைக்கு நிச்சயதார்த்தம் நடக்க போகுது. அத மனசளவுல உன்னால ஏத்துக்க முடியல. அதனாலதானே இப்படி பண்ணிட்டு இருக்க. புரியாம பேசாதீய. நான் இதெல்லாம் கட்டிட்டு போய் நின்னா என் அப்பா அம்மா என்ன நினைப்பாங்க? என்ன சூழ்நிலையில அவ ஊரை விட்டு வந்திருக்கான்? அவ பிரச்சனைக்கான காரணம் யாரு என்னன்னு கண்டுபிடிக்காம இப்படி சந்தோஷமா புது பட்டு புடவையை கட்டிக்கிட்டு சுத்துறாளேன்னு என்னைய தப்பா நினைக்க மாட்டாங்க? வேண்டாம், நான் இத கட்ட போறதில்ல. இத பாருடி, உன் மனசுல என்ன உறுத்துதுன்னு வெளிப்படையா நீ சொல்ல மாட்டேங்கிற. ஆனா நான் ஒன்னு சொல்றேன். உனக்காக அன்பு வேற ஒரு பொண்ணை நிச்சயதார்த்தம் பண்ண தயாராயிட்டாரு. நீ ஆசைப்பட்டு கேட்டதுக்காக அம்புட்டு பெரிய காரியத்தை செய்யறாரு அவரு. ஆனா இது அவரோட சின்ன ஆசை, இந்த பட்டு புடவைய கட்டிக்கணும்னு. அத கூட நீ செய்யலன்னா எப்படிடி? கரெக்டா சொன்னீங்கக்கா. ஏ ஆனந்தி, அன்பு என்ன உன்னை அவரையா கட்டிக்க சொல்றாரு? அவரு வாங்கி கொடுத்த புடவைய தானே கட்டிக்க சொல்றாரு. நீ சொல்ற எல்லாத்தையும் அவரு செய்யணும். ஆனா அவரு சொல்றது நீ எதையுமே கேட்க மாட்டல்ல, அப்படிதானே? நான் கட்ட விருப்பம் இல்லைன்னு சொல்றேன்ல. என்னைய விடுங்கள. எதுக்கு தொல்லை பண்றீங்க? இப்படியே பேசிட்டு இருந்தீய பொறவு நான் கல்யாணத்துக்கே வர மாட்டேன். ஐயோ, நீ வரலன்னா கல்யாணம் எப்படி நடக்கும்?